அமைதியாயிருக்கிற புயலையும் அளவா பேசுற செயலையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அம்மம்பா 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 அம்மம்பா. கொஞ்ச நாள் காணாம போன உடனே சவுண்டு ஓவரா கேக்குது. இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணு மச்சி, என் தலைவா அடிப்பான் எல்லாருக்கும் ஸ்டாம்பு 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 அடிப்பான் எல்லாருக்கும் ஸ்டாம்பு ஸ்டாம்பு ஸ்டாம்பு. எவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கும். கூறவன் கூவட்டும், இன்னும் சத்தமா கூவட்டும். புலம்புறவன் புலம்பட்டும், பொறுமையா இருந்து பாரடா. கோடி கோடி பேரு நம்ம பக்கம், இனி நமக்கென்ன அச்சம். தளபதி விஜய் இனி முதல்வர் விஜய். தளபதி விஜய் இனி முதல்வர் விஜய். தமிழ்நாட்டின் தலைவிதி மாறும் உண்மையா? எதிரி கூட்டம் போடுது திட்டம், எல்லாம் இனிமே ஆகும் தவிடு பொடி தவிடு பொடி. தலைவன் பார்வை பாயும் மட்டும், எல்லா கணக்கும் மாறும் தலை கீழடி கீழடி. சிங்கம் இருப்பான் ஆனா மனசுக்குள்ள நாட்டுக்காக ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வரும். எல்லாருக்கும் ஸ்டாம்பு ஸ்டாம்பு. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். இன்னும் சத்தமா கூவட்டும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. கோடி கோடி பேரு நம்ம பக்கம், இனி நம்ம. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. தளபதி விஜய் இனி முதல்வர் விஜய். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது, அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கொள்கை முழக்கம் விண்ண பிளக்கும். என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். விஜய் என்ற வார்த்தை தான் இனி தமிழ்நாட்டின் மந்திரம். எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. இருந்த காலம் ஓடிடும். என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம்,
உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. சரித்திரம் படைக்க போறான் எங்க தலைவர் முதல்வர் விஜய். சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்க நான் சும்மா சிறப்பா இருக்கணும். ஆட்சிக்கு வந்த நான் சும்மா அது செய்வேன், இது செய்வேன், நல்லது செய்வேன், உருட்டுவேன், புரட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது, செய்யறதுக்கு நல்லது, செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். அப்புறம் ஒரு அரசியல் தலைவன், அவன் சினிமாக்காரனா, நல்லவனா, கெட்டவனா, இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க விஜய் நான் வரேன்.